Daily. Taste the Daily. ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு இதே இடத்துல பொங்கல் திருவிழா வச்சாங்க. என்னுடைய பாட்டி வீடு இப்படி திரும்பி இந்த மேடைக்கு பின்னாடி தான். தெரு பேர் ரெட்டிகுமார் ரோடு. என்னுடைய பெரிய அக்கா அடுத்த அக்கா 2 பேரையும் அந்த ஊரில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்பவும் இருக்காங்க பிள்ளைகள்லாம். ரெட்டிகுமார் ரோடு நம்பர் 36, 35, 37, 38, 39 அவங்க வீடு தான் இன்னும் இருக்குது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், இப்போ ரயில்வே ட்ராக் தாண்டி இங்கே வந்துடுவோம். இங்கே யார் அப்போ பொங்கல் விழா இங்கே ஜெயவேல்னு ஒருத்தர் இருந்தார், இறந்து போயிட்டார். அவர் சுண்ணாம்பு வியாபாரி. அவர் தான் இங்கே பொங்கல் விழாலாம் ஏற்பாடு பண்ணுவார். அவங்க மனைவி கன்னியம்மாள், இன்னும் நினைவு இருக்குது. இன்னொரு மனைவி தெய்வ யானை. அவங்க எல்லாம் சேர்ந்து இங்கே பண்ணுவாங்க. நான் சொல்கிறது 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ அப்படியே நடந்து வந்துடுவாங்க. பொங்கல் விழா பார்ப்பேன். எனக்கு உட்காண்டிருக்கும் போதெல்லாம் அந்த பழைய ஞாபகங்கள் தான். அன்பு சகோதரர் அந்த கனவுகளை நினைவுகளை எல்லாம் இன்னைக்கு நேரடியாக கொண்டாந்து நிறுத்தின அன்பு சகோதரர் முத்தழகன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உலகத்திலேயே இன்னைக்கு நிறைய பொருணை நாகரிகம், கீழடி, ஆதிச்சநல்லூர், இப்படி பல ஆய்வுகள் நம்ம நடத்தி ஒரு காலத்தில் விஞ்ஞானம் வளர்வதற்கு முன்பாக சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் தமிழர் நாகரிகத்திற்கும் என்ன உடன்பாடு, என்ன கோட்பாடு என்பதை பற்றெல்லாம் ஆய்வறிஞ்சார்கள். ஸோ முதல் ஜான் மார்ஷல் அவர்கள் வரும்பொழுது இந்தியாவில் பிரிட்டிஷ் காலத்தில் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் தமிழர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்று அவர் சுட்டி காட்டிவிட்டு சென்றார். ஆனால் தமிழர்களுடைய நாகரிகத்தை பற்றி முழுமையாக இப்பொழுது கீழடியும் பொருணையும் கண்கூடாக எடுத்து சொல்லப்படுகிறது. இதனுடைய கார்பன் என்று சொல்லுவார்கள். இதனுடைய அறிவியல் ரீதியாக விஞ்ஞான ரீதியாக அமெரிக்காவுக்கு அனுப்பி அதை கண்டுபிடித்து வந்த பிறகு 500 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள், 2000 ஆண்டுகள் தமிழருடைய நாகரிகம் வரலாறு என்று சொன்னதை பல 1000 ஆண்டுகள் தமிழருடைய நாகரிகம் உலகத்திலேயே முதன்மையான நாகரிகம் என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. இப்போ அடுக்கு மாடி கட்டுறோம். அந்த காலத்திலேயே அடுக்கு மாடிகள் இருந்திருக்கு. அந்த காலத்திலேயே கழிப்பறைகள் இருந்திருக்கு. நான் சொல்றதெல்லாம் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்பவே நீர் தொட்டி வச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்பவே ஆபரணங்கள். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சி நம்முடைய பெருமை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு காலத்தில் சமஸ்கிருதம் பெரியதா, தமிழ் பெரியதா என்றது மிகப்பெரிய சவால் விட்டுட்டு இருந்தாங்க. சமஸ்கிருதம் அறிவியல் மொழியும் கிடையாது, ஆதார மொழியும் கிடையாது, அது எந்தவித அடிப்படையும் இல்லாத மொழி. ஆனால் தமிழ் ஆதார மொழி, அறிவுபூர்வமான மொழி, விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவ்வளவு காலமாக ஒத்துக்கொள்ளாதவர்கள், பிரதமர் நரேந்திர மோடியுடைய வகையாரையை சார்ந்தவர்கள், RSS காரர்கள் முதல் முறையாக கடந்த மாதம் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் உலகத்தின் மூத்த மொழி தமிழ் மொழி என்று வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இதை தான் காங்கிரஸ்கார சொல்றோம். இதை தான் தமிழ் அறிஞர்கள் சொல்றாங்க. முதன்மை மொழி, மூத்த மொழி, மூத்த குடி, தமிழ் குடி அப்படின்னு ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இப்படி ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அதே போன்று இந்த தேசத்தை கட்டமைத்தவர்கள் காங்கிரஸ்காரர்கள், இந்த தேசத்தை வடிவமைத்தவர்கள் காங்கிரஸ் பெருந்தலைவர்கள், இந்த தேசத்தை மிகப்பெரிய வலிமையான நாடாக மாற்றியவர் ஜவஹர்லால் நேரு. நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், ஒத்துக்கல. இன்னும் ஒரு காலத்தில் எப்படி தமிழ் நாகரிகம் பெருமையான நாகரிகம், மூத்த நாகரிகம் என்று ஒத்துக்கொண்டாரோ அதே போன்று ஜவஹர்லால் நேருவால்தான், காங்கிரஸால்தான் இந்த தேசம் கட்டமைக்கப்பட்டது என்று ஒத்துக்கொள்ளுகின்ற காலம் மிக தூரத்தில் இல்லை. ஆகவே இந்த அருமையான ஏற்பாடு செய்த எங்களுடைய தென்சென்னை மாவட்ட தலைவர் பெருமக்கள், அதுக்கு உறுதுணையாக இருந்த மாநில பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவிக்கிறேன். எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.